ஒரு விஷயத்த காப்பி அடிக்கிறதுனா டப்பு. டப்புனா புதன்தான். சரியா? கேதுங்கிறது வேறு. கேதுங்கிறது வேறு. டப்பிங் பண்ணுறது அப்படின்னா புதன்தான். புதன்தான் எழுத்து. அதை தானே காப்பி அடிக்கிறோம். இது ராகு கேது காம்பினேஷன் இருந்தால் எடுக்கலாம், சனி காம்பினேஷன் இருந்தால் எடுக்கலாம். சனி புதன் தான் டப்பிங் பண்ணுறது, சனி புதன் தான் காப்பி அடிக்கிறது. சரியா? கேதுங்கிறது வேறு. கேதுங்கிறது வேறு. அப்போ அவங்க வீட்டில் என்ன ப்ராடக்ட் இருக்கும்? டப்பர் வேர் இருக்கும். புரியுதா இல்லையா? டப்பர் வேர்னு ஒன்று இருக்கா இல்லையா? அது அவங்க வீட்டில் இருக்கு. நான் கேட்டேன், சார் உங்கள் வீட்டில் நிறைய டப்பர் வேர் வாங்கி வச்சுக்கலாம். சார் டப்பர் வேர் என் ஒய்ஃப் மார்க்கெட்டிங் சார், எங்கள் வீடு போனால் டப்பர் வேர் தான் சார் இருக்குது. அது ரெண்டு கூடயும் தொடர்பு கொண்டு பார்க்குறாரு. சார் உங்கள் வீட்டம்மா டப்பர் வேர் பிஸ்னஸ் பண்ணி வருமானம் நல்லா இருக்கா? இருக்குது. அப்போ இது பிளாஸ்டிக் தானே டப்பர் வேர்? அப்போ வீட்டில் வச்சுருந்தா மைனஸ் ஆச்சா? அப்படி கிடையாது. பொதுவாக சொல்கிறது வீட்டில் பிளாஸ்டிக் பொருள் இருக்கக்கூடாது. அவங்க ஜாதகத்தில் அது இருக்கலாம். அது 7 கூடையவரும் தொடர்பு கொள்கிறாரு, 2 கூடையவனும் பார்க்குறாரு. சார் எங்கள் ஒய்ஃபு நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி நல்லா சம்பாதிச்சாங்க சார், அதனால் எங்கள் வீட்டில் நிறைய டப்பர் வேர் வச்சுருக்கோம் சார். நான் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கேன் சார், அதுக்கே டப்பர் வேர்னு பேர் வைக்கலாங்க சார் சொல்கிறார் அவர். டப்பர் வேர் ஹவுஸ்னு. என்னங்க இப்படி ஆகிட்டீங்கன்னு. சார் எனக்கு அது பிடிச்சிருக்கு, அந்த ப்ராடக்ட் எங்களுக்கு நல்லா இருக்குது, வச்சுருக்குறோம்.